எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்ட்டு ஒரு பொது மேடையில் ராதிகா அவர்கள் சொல்கிற அளவுக்கு பாரதி ராஜா அண்டு பாக்யராஜ் இவங்க 2 பேருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அதை பற்றி அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பாரதி ராஜா அவர்களுடைய மரணம் தான் இன்னும் அவங்கள வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கு. அண்டு பொது மேடையில் அவங்க எதுக்குமே அழக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களையும் அவங்க முன் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களுடைய மகளுக்கு நடந்த சில முக்கியமான சங்கடங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பாரதி ராஜா அவர்களுடைய மருமகள் எங்கே அப்படின்ற கேள்வி வர வகையில் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ராதிகா அவர்களுடைய மகள் ரயானை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க யூடியூப்பில் ரொம்ப நல்லாவே ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸை இன்வைட் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களே அவங்க அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய விஷயங்களை அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ரயனை பற்றி யாரும் பேசுனது கிடையாது. அவங்களுக்கு அவங்க மகளே ஒரு விருதுகளை கொடுத்துருக்காங்க. அதாவது ரயன் அவங்களுடைய அம்மாவான ராதிகாவுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. உண்மையாலே அது ஒரு நல்ல விஷயம். ராதிகா அவர்களை பற்றியும் சரி, அவங்களுடைய மகள் ரயன் இவங்க 2 பேரை பற்றியும் ஆரம்பத்திலேருந்தே நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களும் அண்டு அவங்கள அழ வைக்கிற மாதிரி சில சங்கடமான விஷயங்களும் நடந்ததாக ஒரு பொது மேடையில் இப்போ ராதிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ராதிகா அவர்கள் அண்டு ரயன் இவங்க 2 பேரும் தான் அந்த மேடையில் நின்று பேசுகிறாங்க. ஸோ ரயன் ரொம்ப ரொம்ப ஃபேமிலி தான் எல்லாமே. ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். கண்டிப்பாக நம்ம லைஃபே ஃபேமிலிக்காக தான், அதுக்காக தான் நம்ம ஓடுறோம். ஸோ எங்கள் அம்மா இல்லாமல் நான் இல்லை. எங்கள் அப்பா சரத்குமாரால் தான் என்னை சிரிக்க வைக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு மொக்க ஜோக்காக அடிப்பார். ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன். லைஃப்பில் அவங்கள மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப தைரியமானவங்க. அவங்கள பார்த்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க ரயன். அதை தொடர்ந்து ராதிகா அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சின்ன வயசுலேருந்து அவளுக்கு தைரியம்னா நான் என்னன்றதை ஊட்டி வளர்த்து இப்போ என்னை விட அவள் ரொம்ப தைரியமாக இருக்கா. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா வாமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தைரியமாக இருக்கா. உண்மையாக அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளை பார்த்து நான் அந்த விஷயத்தை கற்றுக்கிறேன். சிங்கிள் பேரண்டிங் எந்த அளவுக்கு ரொம்ப கடினமான விஷயன்றதை நான் சின்ன வயசுலேயே அவளுக்கும் புரிய வச்சுருக்கேன். நான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையான மகளை, நல்ல ஒரு பொறுப்பான மகளை, ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சனை உருவாக்கியிருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவங்க மகளை நினச்சி அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் சார் அண்டு பாரதி ராஜா சார் இவங்க 2 பேரோட இறப்பில் இருந்து அவங்க மீண்டு வரவே இல்லையா. ஒரு சந்தோஷம், நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்களாம். ஏன்னா தாய்க்கிழவி அப்படின்ற ஒரு படம், அந்த கேரக்டர் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் கூட அவங்க இல்லாத நிலையில் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த 100வது நாள் செலிப்ரேஷன் அப்போ தான் பாக்யராஜ் அவர்களுடைய மரண செய்தி அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சுருக்கு. அதனால் கேன்சல் பண்ணிட்டு சமீபத்தில் தான் அந்த ஒரு ஈவெண்ட்டும் நடந்து முடிஞ்சுது. அண்டு பாரதி ராஜா அவர்களாக இருக்கட்டும், பாக்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய இந்த இறப்பில் பார்த்திங்கன்னா 2 குடும்பங்களுக்கு இடையில் ரொம்பவே ஒரு சமரசமான விஷயங்களை இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அது அவருடைய மருமகளை உள்ளே விடணும். அதாவது பாரதி ராஜா அவர்களுடைய மருமகளுக்கு இந்த இடத்துல இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு பாரதி ராஜா அவர்களுடைய மகள்கிட்ட சொல்லி அங்கே ஸ்டே பண்ண வச்சதே ராதிகா அவர்கள் தான். அதே மாதிரி பாக்யராஜ் சாருக்கு தயவு செய்து ப்ரைவசி கொடுங்க அப்படின்ட்டு மீடியா முன்னாடி நின்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதும் ராதிகா அவர்கள் தான். அண்டு கடைசி வரைக்குமே 2 பேருடைய மரணத்துடைய அந்த இறுதிச் சடங்குலையுமே அவங்க இருந்தாங்க. அது அவங்க மேலே வச்சுருந்த அன்பு, பற்று, மரியாதை எல்லாத்தையுமே தான் வெளிப்படுத்துது. ஸோ ஜென்சி அப்படின்ட்டு இப்போ புதுசாக பூம் ஆயிருக்க அவங்க எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு, வளர்ப்பு, எக்ஸ்போஷல் இது எல்லாமே ஆரம்பத்தில் இருந்த யாருக்குமே கிடைக்கல. அதனால் எல்லாமே டக்குன்னு அவங்களுக்கு நடக்கிறதுனால அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அதை கொண்டு இங்கே நாங்கள் சீரியலில் நடிக்கிறோம், இல்லை சினிமாவில் நடிக்கிறோம், நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கோம், அது எல்லாமே எங்களுடைய வேலை. ஸோ இங்கே வேலையை நாங்கள் பார்த்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே நாங்கள் வீட்டுக்கு தான் போகணும். எங்களுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டின்னு எல்லாம் இருக்குது. அதை நாங்கள் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்குதுன்ற பட்சத்தில் அந்த இடத்துல ப்ரைவசின்னு ஒன்று நாங்கள் எதிர்பார்ப்போம். அதை ரொம்ப பேடாக திங்க் பண்ணுறது,
ஒரு நடிகையும் ஃபோன் பண்ணி இது போல் உன்னை பற்றி தப்பு தப்பாக ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கான்ட்டு ராதிகா அவர்களை பற்றி ரீசன்ட் டைமில் வந்த நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க பதிலடி கொடுக்குற வகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை தப்பாக திட்டுறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, இல்லை அது மூலிமா அவங்க 4 காசு சம்பாதிக்கிறாங்கன்னா இருந்துட்டு போட்டோம். அவங்கள மாதிரி பேசுகிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்போன்னா, அது என்ன அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ப்ராக்டிக்கல் அப்ரோச் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு நாள் என்னுடைய மகள் சின்ன வயசில் இருக்கும் போதே இது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கா. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும் போது அவளுக்கு நடக்காத ஒரு டார்ச்சரே இல்லை. அவளை ரொம்பவே மென்டல் டார்ச்சர்லாம் நிறைய பேர் பண்ணி அவள் தனியாக உட்காந்து அழுது முகம் செவுக்கிற அளவுக்குலாம் அழுதுருக்கா. அந்த அளவுக்கு அவளை நான் தேத்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு இவள் ஸ்ட்ராங்காக இருக்கானா அது எல்லாத்துக்கும் காரணம் அப்போ நடந்த அந்த புல்லிங் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ நான் அவகிட்ட சொன்னது என்ன, இந்த ஊர் உலகம் நீங்கள் என்ன பண்ணாலும் 1000 விஷயங்களை பேச தான் செய்யும். அவங்க வாயெல்லாம் அடைக்க முடியாது. உன் வேலை என்னவோ அதை நீ பாரு, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லாத. உன் மைண்டை நீ கிளியராக வச்சுக்கோ. லேர்ன் டு சே நோ, நோ சொல்ல கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை அப்போவே அவங்களுடைய மகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே விஷயங்களை அவங்களும் ஃபாலோ பண்ணதுனால தான் இப்போது ரொம்பவே போல்டான ஒரு லேடியாக வளர்ந்துட்டுருக்காங்க. அண்டு மீடியா பர்சன்ஸ்க்கும் அவங்க அதை தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அழறதே பிடிக்காதான். அந்த அளவுக்கு அழுது புலம்பி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது, இல்லை நம்ம விஷயம் விட்டு போயிடுச்சுன்ற பட்சத்தில் அதை பற்றி நம்ம எதுக்கு யோசிக்கணும், பேசணும். ஸ்டாண்ட் அப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையாலே அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் நிற்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும். மற்றவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இவங்க சொல்கிற அட்வைஸாக இருக்குது. அண்டு சமீபத்தில் பாரதி ராஜா அவர்களுக்கு 30வது நாள் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வில் சீமான் அவர்கள்லாம் வந்திருந்தார். ஆனால் ராதிகா அவர்கள் வரல. மனோஜ் அவர்களுடைய குடும்பம் எங்கே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உண்மையான வாரிசே மனோஜ் அவர்களுடைய பிள்ளைங்க தானே, 2 பொண்ணுங்க. அவங்கள வச்சு தானே எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன பொண்ணுங்களை வச்சே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருந்தது. உண்மையாலே நந்தனா என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கணும். ஒருவேளை அவங்க வந்திருந்தாலும் நீங்கள் வெரைட்டி அமைச்சிருப்பீங்கன்ற மாதிரியான கமெண்ட்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. என்ன தான் நம்ம எல்லாருக்கும் அவங்க ஒரு செலிபிரிட்டியாக தெரிஞ்சாலும் நம்ம வீட்டிலலாம் என்ன நடக்குதோ அதுதான் அவங்க வீட்லேயும் நடக்குது. அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்க குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே இருக்குது. அவங்க யாருமே வானத்தில் இருந்தெல்லாம் வரல. அதை ஃபஸ்ட்டு மக்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும். அண்டு பெருந்தன்மை அப்படின்றது எல்லார் இடத்துலையும் எல்லா இடங்கள்லையுமே எல்லாருக்கும் வர்றது கிடையாது. அது அவங்கவுங்க நடந்துக்கிற விதத்தில் தான் கிடைக்கிது. அண்டு அவங்க எப்படி இருக்காங்கன்றதுல தான் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ மனோஜ் அவர்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் இருக்காங்க. அண்டு பாதி சொத்து இவங்களுக்கு தான் சேரணுன்ட்டு பல பேருடைய எண்ணமாக இருக்குது. அதுக்கான விளக்கமும் பாரதி ராஜா அவர்களுடைய தம்பியும் சமீபத்தில் கொடுத்துருந்தாரு. அதை கூட நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் குஷ்பு அவர்களுடைய மகளுடைய திருமணத்தில் என்ன நடந்தது அதையும் ராதிகா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. தாய்க்கிழவியுடைய 100வது நாளில் குஷ்பு அவர்களுடைய மகள் மேரேஜில் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். அப்போது சிரஞ்சீவி என்னை பார்த்துட்டு தாய்க்கிழவி வாட் எ ஃபிலிம் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த படம் புரியல, நீ படுத்துட்டு அப்புறம் என்னன்னு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது, ரொம்ப பிடிச்சிருந்தது, செம மெசேஜ். அங்கே நாங்கள் எல்லாரையுமே பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரே வருத்தம், 2 வருத்தம் எனக்கு. எங்கள் அம்மாவும் அந்த படத்தை பார்க்கல, என்னுடைய குரு பார்க்கலன்னு நினச்சிட்டே அவரை போய் பார்த்தேன். இறக்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் அந்த படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காரு. எனக்கு நேஷ்னல் அவார்ட்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி அவரை பற்றியே அவங்க ரொம்ப ஒரு அப்பாவை பற்றி பேசினா எந்த அளவுக்கு மனவேதனையோடு பேசுவாங்களோ அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க. உண்மையாலே அந்த அளவுக்கு தான் இவங்க 2 பேருக்குமே பாண்டிங். ஸோ இவங்களுடைய அதாவது ரயனுடைய மேரேஜ்லேயே அவர் வந்துடுறதை பார்த்துட்டு இவங்க அப்படியே துள்ளி குதிச்சிருப்பாங்க. அந்த வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ராதிகா அவர்கள் சொன்னதை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய விஷயங்கள் அவங்களுடைய படங்களையும் தாண்டி அவங்க பொது மேடையில் சொல்கிற விஷயங்களை நம்ம கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக அவங்க சொல்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லாவே பொருந்தும். இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கிடைக்கிற எல்லாத்துக்குமே ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நமக்குன்னு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சோஷியல் அவேர்னஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய மகளுக்கு நடந்த இந்த சங்கடமான விஷயங்கள், அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படலன்ட்டாங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ எல்லாத்துக்கும் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் வாழ்க்கையே நம்ம வந்து பாதி நாள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.